மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மொத்தம் 12,176 காளைகளும் 4,514 மாடுபிடி வீரர்களும் இணையதளம் மூலம் விண்ணப்பித்துள்ளனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஆகிய ஊர்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் முறையே வரும் 15ஆம் தேதி, 16ஆம் தேதி மற்றும் 17ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் இவ்விண்ணப்பங்களை ஆய்வு செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் இரட்டை பதிவு, சரியான ஆவணங்கள் இல்லாமை போன்ற விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்றும், ஜல்லிக்கட்டு போட்டிகளை மிகச் சிறப்பாக நடத்திடும் வகையில் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் முன்னேற்பாட்டு பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி, அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு அரங்கம் இம்மாத இறுதிக்குள் தமிழ்நாடு முதலமைச்சரால் மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் தொடக்க விழா நடைபெறும் நாளன்று தொடங்கி தொடர்ந்து 4 நாட்கள் என மொத்தம் 5 நாட்களுக்கு இந்த பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு அரங்கில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருகிற போது அவர் எந்த தேதியில் கொடுக்குறாங்களோ அந்த தேதியில் ஜல்லிக்கட்டு ஆரம்பித்து முதலமைச்சருடைய ஜல்லிக்கட்டு நடந்ததுக்கு பின்னால் தொடர்ந்து 4 நாள் ஜல்லிக்கட்டு நடக்கும். கீழக்கரை ஸ்டேடியத்தில் அலங்காநல்லூர் மொத்தத்தில் 5 நாள் ஜல்லிக்கட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஏற்பாடை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்ச உடனே அதுக்கான ஏற்பாடும் நிச்சயமாக அதுவும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நடக்கும். இந்நிலையில் மதுரையில் மத்திய அரசின் இளைஞர் நலத்துறை சார்பில் நேரு யுவகேந்திரா, மதுரை மாவட்ட நிர்வாகம் ஆகியவை இணைந்து தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு மதுரை அனுப்பானடி தனியார் பெண்கள் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் மதுரை மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சக்திவேல், சட்டமன்ற உறுப்பினர் திரு பூமிநாதன், போக்குவரத்து காவல்துறை துணை ஆணையர் திரு குமார் மற்றும் இளைஞர் நலத்துறை இணை இயக்குநர் திரு செந்தில்குமார் ஆகியோர் பங்கேற்று சுவாமி விவேகானந்தரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். மேலும் தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற மதுரையின் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது. கல்லூரி கருத்தரங்கு கூடத்தில் தேசிய இளைஞர் தின விழாவில் பாரத பிரதமர் பங்கேற்ற நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பையும் மாணவிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். விழாவை ஒட்டி கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இந்நிலையில் ஏழை எளிய மக்களுக்கும் உலகத்தர மருத்துவ சேவை கிடைக்க பல்வேறு திட்டப்பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வரும் மத்திய அரசு அவர்களின் மருத்துவ சிகிச்சைக்கு பின்பும் உயர்தர மருந்துகளை உட்கொள்ள ஏதுவாகவும், அதற்கு அந்த மருந்துகள் விலை குறைவாக மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என உன்னத நோக்கத்திலும் பிரதம மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி கேந்திரா எனும் மக்கள் மருந்தகம் திட்டத்தை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் இத்திட்டத்தின் கீழ் மதுரை புறநகர் பகுதிகளில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட மருந்தகங்களும், மதுரை மாவட்டத்தில் மொத்தம் 50க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்களும் மக்களின் பெரும் பேராதரவுடன் செயல்பட்டு வருகிறது. மேலும் வெளி மருந்தகங்களில் 500 ரூபாய்க்கு கிடைக்கப்பெறும் மருந்துகள் மக்கள் மருந்தகத்தில் 100 முதல் 300 ரூபாய்க்குள் கிடைக்கிறது என்பது இதன் சிறப்பு எனலாம். குறிப்பாக கிட்னி பாதுகாப்பு தொடர்பான நோய்க்கு 15 மாத்திரைகள் கொண்ட ஒரு அட்டை வெளி மருந்து கடைகளில் ரூபாய் 495க்கு விற்கப்படும் நிலையில் மக்கள் மருந்தகத்தில் இந்த மாத்திரையின் விலை வெறும் 22 ரூபாய்க்கு கிடைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதய நோய், சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு உள்ளிட்ட அனைத்து நோய்களுக்கும் தேவையான ஏராளமான உயர்தர மருந்துகள் குறைவான விலையில் கிடைக்கும் மக்கள் மருந்தகங்கள் எங்களுக்கு வரப்பிரசாதம் என்றும், இதன் மூலம் ஏராளமான பணம் மிச்சமடைகிறது என்று கூறும் மதுரை மாவட்ட பயனாளிகள் திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கும் பாரத பிரதமருக்கும் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றனர். இங்கே வந்து ரொம்ப விலை கம்மியாக இருக்குன்னு தான் இங்கே வந்து வாங்க வர்றோம். நான் ரொம்ப நாளாக இங்கே தான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். மருந்து, ப்ரெஷரு, சுகர் எல்லாத்துக்குமே மாத்திரை இங்கே தான் வாங்குகிறோம். வெளியே வாங்குறத விட இங்கே பாதி விலைக்கு கிடைக்குது. பிரதம மந்திரிக்கு ரொம்ப நன்றி. எனக்கு வாங்குற மெடிசன்ஸ் ஃபுல்லாக ஒரு 1000 ரூபா வருதுன்னா இங்கே நான் வாங்கும்போது எனக்கு ஒரு 500 ரூபாக்குள்ளே தான் வருது அந்த மெடிசன்ஸு. ரொம்ப பெனிஃபிட் எனக்கு. மந்த்லியில் மெடிசன்ஸ் செலவு ரொம்ப கம்மியாகுது எனக்கு இது மூலமாக. இந்த ஸ்கீம் கொடுத்த பிரதமருக்கு ரொம்ப நன்றி. இந்நிலையில் மத்திய அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் நடைபெற்று வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சி மதுரை மாவட்டத்தில் மாநகர பகுதிகளில் பொதுமக்கள் சிறப்பான வரவேற்புடன் 100 வார்டு பகுதிகளிலும் நடத்தப்பட்டு வருகிறது. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை நிகழ்வின் போது மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு துறை சார்ந்த அதிகாரிகளால் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதுடன் மத்திய அரசின் திட்டங்களில் பொதுமக்கள் இணைவதற்கு தேவையான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் நிகழ்வில் பங்கேற்ற உத்ரா திட்ட பயனாளிகள் கூறும்போது, சிவபிரகாஷ் பேர், தொழில் வந்து இந்த முனிச்சாலையில் பண்ணிகிட்டே இருக்கேன். ஹேண்ட்லூம் சாரீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னுடைய தொழிலுக்கு வந்து இப்போ வந்து ஓரளவு ஓடிட்டே இருந்தது. இப்போ இருக்கிற முத்ரா லோன் கிடைச்சோம்னா அதை விட நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. தொழில் பண்ணுறதுக்கு வந்து முத்ரா லோன் வந்து மத்திய அரசுடைய முத்ரா லோன் கிடைச்சா எல்லா நம்ம மாதிரி தொழில் பண்ணுறதுக்கு நல்லா டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என் பேர் பிரபு, சந்தப்பேட்டையில் நான் எவர் சில்வர் தொழில் பண்ணுறேன். என்னுடைய தொழிலுக்கு முன்னேற்றத்துக்கு தேவையான பணங்கள் தேவைப்பட்டுச்சு. அப்போ வெளியில் கேட்டப்போ எனக்கு எதுவும் கிடைக்கல. பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய
முத்ரா திட்டங்கிறத கேள்விப்பட்டேன். அப்போ வங்கியை வந்து அணுகுனேன். அது எனக்கு எளிய முறையில் எனக்கு லோன் கொடுத்தாங்க. என்னைய மாணிக்க தொழில் தொடங்க நினச்சவங்களுக்கு முத்ரா லோன் கொடுத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உளமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா.